இந்த உலகத்தில் மக்களை சிரிக்க வைப்பதற்காக எத்தனையோ கோடிக்கணக்கான பணம் செலவு செய்யப்படுகிறது. இவை யாவுமே நிகழ்ச்சி சார்ந்த மகிழ்ச்சியை தருமே ஒழிய உண்மையான சந்தோஷத்தை தருவதில்லை. இதைத்தான் ஆங்கிலத்தில் கூறும் பொழுது ஹாப்பினஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் ஹேப்பனிங்ஸ் பட் ஜாய் டிபெண்ட்ஸ் அப்பான் ஜீசஸ் என்று கூறுகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் துக்கத்தோடு இருப்பார்கள் என்றால் அவர்கள் வாழ்க்கையில் வல்லமை இல்லை. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காணொளி நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். சென்ற நிகழ்ச்சியிலே நாம் நம்முடைய எதிர்கால நம்பிக்கை இயேசு என்பதை ஆழமாக தியானித்தோம். நம்முடைய குடியிருப்பானது பரலோகத்தில் இருக்கிறது. இப்படி இருக்க நாம் அனைவரும் ஒரே சிந்தையுள்ளவர்களாக, ஒரே மனமுள்ளவர்களாக ஒப்புரவாகி ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாகவும் ஏக சிந்தையுள்ளவர்களாகவும் தேவனுடைய ராஜ்ய பணிகளை செய்ய வேண்டும் என்பதை தியானித்தோம். இன்றும் கூட பிலிப்பியர் 4 அதிகாரம் 4 முதல் 6 வரை தியானிக்க போகிறோம். பவுல் பிலிப்பியருக்கு எழுதின இந்த நிருபத்தை எழுதும் பொழுது அவர் மாட மாளிகையிலோ அரச அரண்மனையிலோ இல்லை, மாறாக அவர் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டவராயிருந்தார். அது மட்டுமல்லாமல் வேத வல்லுநர்கள் கூறுகிறபடி அவர் சிறைச்சாலையில் இருந்த பொழுதும் அவருடைய உடலில் ஏதோ குறைபாடுகள் இருந்தன என்று கூறுகின்றனர். இப்படி உடலிலும் பிரச்சனை, மனதளவிலும் பிரச்சனை. ஆனாலும் பிலிப்பியருக்கு அவர் கூறுகிற வார்த்தைகளானது நம்மை ஆச்சரியப்பட வைக்கிறது. குறிப்பாக நாம் இன்று தியானிக்க போகிற வசனங்கள் நம்மை சிந்திக்க தூண்டுகிறவைகளாக இருக்க போகிறது. எப்படிப்பட்ட வார்த்தைகள் அவைகள் என்பதை பற்றி தியானிப்போம். வாருங்கள். கிறிஸ்துவுக்குள் எங்களுக்கு மிகவும் அருமையானவர்களே, இன்று நாம் பிலிப்பியர் 4 அதிகாரம் 4 முதல் 6 வரை சிந்திக்க போகிறோம். வாசிக்கிறேன். பிலிப்பியர் 4:4. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். இது ஒவ்வொரு விசுவாசிக்கும் பவுல் அப்போஸ்தலன் கொடுக்கும் ஒரு கட்டளையாயிருக்கிறது. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். இவ்வாறு கூறுவதன் பொருள் என்ன? உன்னுடைய நாள் எப்படிப்பட்ட ஒரு நாளாயிருந்தாலும், இருளாயிருந்தாலும், பிரகாசமாயிருந்தாலும், கஷ்டமான நாளாயிருந்தாலும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். பிரச்சனைகளும் சோதனைகளும் வரக்கூடிய காலங்களானாலும் சரி, அல்லது மிக எளிதான ஒரு வாழ்க்கை ஓட்டமாயிருந்தாலும் சரி, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருக்கும்படி நாம் கட்டளை பெற்றிருக்கிறோம். முதல் முறை அவர் சொல்வதை தவறு விட்டுவிடக்கூடாது என்பதனாலே தான் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன் என்கிறார். சந்தோஷம் நாமே உண்டாக்க முடியாத ஒரு காரியம். இது ஆவியின் கனி. ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் இல்லை என்றால் அங்கே வல்லமையும் இல்லை. கர்த்தருடைய சந்தோஷத்தை அனுபவியாத ஒரு வாழ்க்கையிலே வல்லமையும் காணப்படாது. நெகேமியா எருசலேமின் மதிலை எல்லாம் கட்டி முடித்த பொழுது தண்ணீர் வாசல் அருகே ஒரு பிரசங்க பீடத்தை அமைத்து அங்கே எஸ்ரா காலை முதல் மதியம் வரை வேத வசனங்களை வாசித்தார். அங்கே கூடியிருந்த ஜனங்கள் எல்லாரும் பாபிலோனிய சிறைப்பிடிப்பிலிருந்து இங்கே வந்தவர்கள். அவர்களிலே அநேகர் தங்கள் வாழ்நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டதே இல்லை. எனவே அதை கேட்கும் பொழுது அவர்களுடைய உள்ளம் பொங்கி எழும்புகிறது. அவர்கள் துக்கப்பட்டு அழ ஆரம்பிக்கிறார்கள். உடனடியாக நெகேமியா கூறியது என்ன? கொஞ்சம் பொறுங்கள், பொறுங்கள், நீங்கள் அழ வேண்டியதில்லை. இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் என்று கூறினார். கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டிய நாள். இந்த உலகத்திலே எத்தனையோ ஆசீர்வாதங்களை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் அதை அனுபவிக்க வேண்டும். அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அதுதான் உங்களுடைய பலன். பிரியமான சகோதரனை சகோதரியே, நீங்களும் சந்தோஷமில்லாத ஒரு கிறிஸ்தவராய் இருப்பீர்கள் என்றால் வல்லமை இல்லாத ஒரு கிறிஸ்தவராய் இருக்கிறீர்கள். இந்த சந்தோஷத்தை குறித்து நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு விளம்பரங்களை நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால் அது கூறும் ஒவ்வொரு பொருட்களும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிறது போல காணப்படுகிறது. அது எப்படி மாயையானது என்பதும் உங்களுக்கு தெரியும். வியாபாரத்திலே வெற்றி பெறுகிறவன் மகிழ்ச்சியோடு காணப்படுகிறான்.
ஒரு கடையிலே போய் ஒரு குறிப்பிட்ட பொருளை நீங்கள் கேட்கும் பொழுது பொருட்களை எடுத்து கொடுக்கும்படியாக நிற்கிறவர்கள் உங்கள் தோள்களிலே சாய்ந்து அழுகிறதில்லை. மிக மகிழ்ச்சியோடு கூட அந்த பொருட்களை எடுத்து அது எவ்வளவு சிறந்ததென்று விவரிக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் வீடு வீடாக வந்து பொருட்களை விற்கிற பலரை நாம் பார்க்கிறோம். மகிழ்ச்சியோடு கூட தங்கள் பொருட்களை குறித்த விவரங்களை கூறுகிறார்கள். அவர்கள் வீடுகளிலே பிரச்சனை உண்டா, வியாதி உண்டா, இது நமக்கு தெரிகிறதில்லை. ஆனால் அவர்களுடைய உற்சாகமான வார்த்தைகள் அவர்கள் கொண்டு வரும் பொருட்களை வாங்க நம்மை ஏவுகிறதாய் இருக்கிறது. வீடுகளிலே பயன்படுத்தக்கூடிய பலவிதமான பிரஷ்களை வியாபாரம் செய்யும் ஒரு மனிதன் ஒரு போதகருடைய வீட்டிற்கு சனிக்கிழமை காலையிலே வந்தான். போதகருடைய மனைவி கடைக்கு சென்றிருந்தார்கள். அவன் வீட்டை நோக்கி வருகிறதை தூரத்திலே ஜன்னல் வழியாக போதகர் பார்த்து விட்டார். ஆனால் தன்னுடைய அலுவல்களிலேயே அவர் கருத்தாயிருந்தார். அந்த மனிதன் வந்து 2-3 முறை காலிங் பெல்லை அழுத்தினான். யாரும் கதவை திறக்கவில்லை என்றவுடனே அவன் புறப்பட்டு போய்விடுவான் என்று போதகர் எண்ணினார். ஆனால் அவனோ தொடர்ந்து மணி அடித்து கொண்டே இருந்தான். இறுதியாக போதகர் போய் கதவை திறந்தார். இவ்வளவு நேரம் அவனை காக்க வைத்ததற்காக அவன் கோபத்தோடு இருப்பான் என்று எண்ணினார். ஆனால் அவன் சிரித்த முகத்துடன் அவருக்கு வாழ்த்துதல் கூறினான். எல்லா காரியங்களுமே அவனை மகிழ்ச்சியோடையே காத்து கொண்டது. ஐயா, நீங்கள் இன்றைக்கு வீட்டிலே இருப்பீர்கள் என்று நான் நினைக்கவே இல்லை என்று கூறினான். அதற்கு போதகர், என்னுடைய மனைவி கடைக்கு போயிருக்கிறாள். அடுத்த முறை இந்த பக்கம் வரும்பொழுது நீ இங்கே வா, அவள் உன்னிடத்திலே தனக்கு வேண்டிய பிரஷ்கள் எல்லாவற்றையும் வாங்கி கொள்வாள் என்று கூறினார். ஆனால் அந்த பதில் அவனுக்கு போதுமானதாக இல்லை. அவன் என்ன செய்தான், ஏது செய்தான் என்று தெரியவில்லை. அடுத்த சில நிமிடங்களுக்குள்ளே அவன் வரவேற்பு அறையிலே இருக்கிறான். போதகருடைய கையிலே வீட்டை சுத்தம் செய்யும் ஒரு பிரஷ் இருக்கிறது. இனி அவனை வெளியே போக சொல்ல முடியாது. தொடர்ந்து அவர் அங்கே நின்று அவன் கூறுவதை எல்லாவற்றையும் கவனித்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவன் தன்னுடைய வார்த்தைகளை பேசி முடித்த பொழுது, எனக்கு இப்பொழுது பிரஷ் தேவையில்லை, அடுத்த முறை உன்னிடத்திலே வாங்கிக் கொள்கிறேன், இப்பொழுது எனக்கு அநேக வேலைகள் இருக்கிறது என்று கூறினார். உடனே அவனும் மிகுந்த நன்றி சொல்லிவிட்டு வீட்டை விட்டு வெளியே செல்லும் பொழுது விசில் அடித்து கொண்டு மகிழ்ச்சியோடு கூட புறப்பட்டு போனான். அவனை பார்ப்பவர்கள் போதகர் எல்லா பிரஷ்களையும் வாங்கிவிட்டார் என்பது போல அவனுடைய செயல்கள் காணப்பட்டன. எப்படி மகிழ்ச்சியோடு வந்தானோ அதுபோலவே மகிழ்ச்சியோடு அவன் திரும்பிச் சென்றான். சில நாட்களுக்கு பிறகு இந்த போதகர் அந்த பிரஷ் வியாபாரம் செய்யும் வியாபாரிகளை பயிற்றுவிக்கும் ஒரு நபரை சந்திக்க நேர்ந்தது. அப்பொழுது அவர் தனது அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளும் பொழுது, அவர்கள் இவ்வாறு தான் வியாபாரத்திலே நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனவே அப்படி அவன் நடந்து கொண்டான் என்று கூறினார். பிரியமானவர்களே, இப்படி வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிற ஒவ்வொருவரும் தங்கள் வியாபாரத்திற்காக மகிழ்ச்சியாக இருக்கிறார்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் உண்மையான சந்தோஷமுடையவர்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கும் அனுபவம் நிச்சயமாக ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலையும் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே மக்களை சிரிக்க வைப்பதற்காக எத்தனையோ கோடிக்கணக்கான பணம் செலவு செய்யப்படுகிறது. இவை எல்லாமே நிகழ்ச்சி சார்ந்த மகிழ்ச்சியை தருமே ஒழிய உண்மையான சந்தோஷத்தை தருகிறதில்லை. ஆங்கிலத்தில் சொல்லும் பொழுது ஹாப்பினஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் ஹாப்பனிங்ஸ் பட் ஜாய் டிபெண்ட்ஸ் அப்பான் ஜீசஸ் என்று கூறுவார்கள். திரைப்படங்களிலே மக்களை சந்தோஷப்படுத்துவதற்காக வேடிக்கையான காரியங்களை பேசும் சிலரை பயன்படுத்துகிறார்கள். இப்படிப்பட்ட சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வதற்காகவும் மக்கள் ஏராளமாய் பணம் செலவு செய்கிறார்கள். காரணம் என்ன? அவர்கள் சிரிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். வாழ்க்கையின் வழியாய் கடந்து செல்லும் பொழுது இப்படிப்பட்ட எந்த காரியத்தின் மூலமாவது கொஞ்சம் மகிழ்ச்சியாய் இருக்கலாமே என்று எண்ணுகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் என்று தங்களை அழைத்து கொள்ளும் விசுவாசிகள் தங்கள் வாழ்க்கையிலே துக்கம் நிறைந்தவர்களாக, கவலை நிறைந்தவர்களாக, முகத்தை தொங்கவிட்டு கொண்டு காணப்படுவார்கள் என்றால் அவருடைய வாழ்க்கையிலே வல்லமையும் இல்லை. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த உலகம் இன்னும் சில வழிகளிலேயும் மகிழ்ச்சியாக இருக்க முயற்சிக்கிறது. மகிழ்ச்சியான நேரம் என்று அதை அழைத்துக் கொள்கிறார்கள். சில மனிதர்கள் மதுபானங்களுக்கு தங்களை அர்ப்பணித்து உலகத்தின் கவலையெல்லாம் மறக்க நினைக்கிறார்கள். வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொண்டு விடலாம் என்று எண்ணுகிறார்கள். அப்படிப்பட்ட எண்ணங்களோடு கடந்து செல்கிறவர்கள் அந்த அறைக்குள்ளே சென்ற பின்னர் அங்கே எத்தனை நிமிடங்கள் இருந்தாலும் சரி, வெளியே வரும்பொழுது துக்கத்துடனேயே வெளியே திரும்பி வருகிறார்கள். தங்கள் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்வதற்காக பலர் பல காரியங்களை முயற்சிப்பதை நாம் பார்க்கிறோம். சில நேரங்களிலே சில ஜெபக்கூட்டங்களும் வல்லமையின் நேரம் என்று அழைக்கப்படுகிறது. அது நல்லதுதான். ஆனால் வல்லமையின் பிறப்பிடமாகிய சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்கிறவர்களாய் காணப்பட வேண்டும்.
எந்த ஒரு ஜெப கூட்டங்களிலேயும் கர்த்தரிடத்திலே மற்ற காரியங்களுக்காக நாம் வேண்டுதல் செய்யும் முன்னதாக நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையான சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக வேண்டிக் கொள்ள வேண்டும். நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, இந்த நேரத்திலே நீங்கள் உலகத்தின் எந்த பகுதியில் இருந்து இந்த நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீர்களா? கர்த்தருக்குள் எப்பொழுதும் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்றால் அதிலே உங்கள் வாழ்க்கைக்கு வல்லமையை கொடுக்கும் ஒரு சக்தி இருக்கிறது. தங்களுக்கு தாங்களே சந்தோஷமில்லாத கிறிஸ்தவர்கள் மற்றவர்களை குறித்து குறைவாய் பேசுகிறவர்களாய் இருப்பார்கள். கர்த்தர் தங்களை வைத்திருக்கிற நிலைமையை குறித்த ஒரு திருப்தியும் மன மகிழ்ச்சியும் இருப்பவர்கள் மற்றவருடைய குறைவுகளை குறித்தல்ல, மற்றவருடைய நிறைவுகளை குறித்து பேசி சந்தோஷப்படுவார்கள். கர்த்தர் தங்களுக்கு எத்தனையோ ஆசீர்வாதங்களை கொடுத்திருந்தாலும் அதை குறித்தெல்லாம் மகிழ்ச்சியோடு துதி ஸ்தோத்திரங்களோடு இருப்பதை விட்டுவிட்டு அவர்கள் வாழ்க்கையிலே தேவன் அனுமதிக்கும் பிரச்சனைகளை மிகவும் பெரிதுபடுத்தி எப்பொழுதும் துக்க முகத்துடன் இருப்பார்கள். யாரோடு பேசினாலும் தங்கள் துக்கத்தின் காரியங்களை பகிர்ந்து கொள்வார்களே தவிர கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களை சாட்சியாய் கூறுகிறதில்லை. அப்படிப்பட்டவர்கள்தான் மூன்றாவது நபரை குறித்து இரண்டாவது நபரிடத்திலே குறைவாய் பேசுகிறவர்களாயும் இருப்பார்கள். பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருப்பீர்கள் என்றால் வல்லமையுள்ள கிறிஸ்தவர்களாய் இருக்கிறீர்கள் என்பது பொருள். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்கள் பலன். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்கள். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். சாந்த குணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது எந்த காரியத்தை குறித்தும் உறுதியான கருத்துடையவர்களாக இருக்கக்கூடாது என்பதல்ல. எப்பொழுதும் சின்ன சின்ன காரியங்களை பெரிதுபடுத்தி கொண்டு பொறுமை இழந்தவர்களாக மற்றவர்களுக்கு எரிச்சலை மூட்டிக்கொண்டு இருக்கிறவர்களாக இல்லாமல் சாந்தம் உள்ளவர்களாக கிறிஸ்துவை மட்டுமே பெரிதுபடுத்துகிறவர்களாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். சாந்தமும் ஒரு ஆவியின் கனிதான். தூய ஆவியானவர் அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பட நாம் இடம் கொடுக்கும் பொழுது எந்த காரியத்திலையும் நாம் பொறுமை இழந்து கத்துகிறவர்களாக அல்ல, நாம் சாந்தத்தோடு நடந்து கொள்ளக்கூடியவர்களாய் இருப்போம். சிலருடைய வாழ்க்கையிலே சின்ன சின்ன காரியங்களையும் பெரிதுபடுத்தி அவர்கள் சந்தோஷத்தை இழக்கிறது மட்டுமல்ல, அவர்களை சுற்றி இருக்கிறவர்களின் சந்தோஷத்தையும் இழந்து போகச் செய்கிறார்கள். ஆனால் ஆவியினால் நடத்தப்படும் கர்த்தருடைய பிள்ளைகளின் சாந்த குணம் அவர்களை சுற்றி இருக்கிறவர்களால் அறியப்பட்டதாயும் இருக்கிறது. அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தந்திருப்பார் என்றால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லது நீங்களும் சாந்த குணத்தை பிரதிபலிக்க முடியாத ஒருவராய் இருப்பீர்கள் என்றால் தூய ஆவியானவரே உங்களுக்கு சாந்தத்தையும் கொடுக்க அவரை நோக்கி பாருங்கள். இந்த வசனத்தின் அடுத்த பகுதியிலே கர்த்தர் சமீபமாயிருக்கிறார் என்று பவுல் கூறியிருக்கிறார். பரலோகத்திற்கு எழுந்தருளிச் சென்ற இயேசு கிறிஸ்து எந்த நிமிடத்திலேயும் திரும்பி வர முடியும் என்ற எதிர்பார்ப்போடே பவுல் இருந்தார் என்பதை இது காட்டுகிறது. மகா உபத்திரவ காலம் வரும் என்று அவர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கவில்லை. இயேசு கிறிஸ்து விசுவாசிகளை அழைத்துச் செல்ல வருவார் என்ற எதிர்பார்ப்பை கொண்டவராகவே அவர் வாழ்ந்தார். இந்த எதிர்பார்ப்போடு அவர்கள் வாழ்ந்து 2000 ஆண்டுகளான போதும் இயேசு இன்னமும் வரவில்லையே என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா? அவர் வர ஏன் தாமதிக்கிறார் என்பதை குறித்து உங்களுக்கு தெரியுமா? பேதுரு மிக தெளிவாய் எழுதியிருக்கிறார். வாசிக்கிறேன். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து அனுதினமும் நாம் சிந்திக்கிறவர்களாக வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நினையாத நாளிகையிலே அவர் வருகை இருப்பதால் நாம் எப்பொழுதும் ஆயத்தமுடையவர்களாக அவரை எதிர்பார்த்து காத்திருக்கிறவர்களாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். தொடர்ந்து பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்ற வாக்கியமானது சில மொழிபெயர்ப்புகளிலே எதையும் ஆவலோடு எதிர்பார்க்கிறவர்களாய் இராதேயுங்கள் என்றும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்திலே 2 முக்கியமான வார்த்தைகளை கொண்டு பவுல் சத்தியத்தை சொல்கிறார். ஒன்றையும் குறித்து கவலைப்படக்கூடாது, எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். அருமையானவர்களே, ஜெபமே வல்லமையின் இரகசியம். ஜெபமற்ற ஒரு வாழ்க்கை வல்லமையற்ற ஒரு வாழ்க்கை. 6ஆம் வசனத்திலே ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்று கூறியிருக்கிறார். 4ஆம் வசனத்திலே நான் வாசிக்கும் பொழுது கர்த்தர் கொடுக்கும் கட்டளை என்ன? சந்தோஷமாயிருங்கள். சந்தோஷமாயிருங்கள் என்பதும் ஒரு கட்டளை,
ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது என்பதும் ஒரு கட்டளை. மட்டுமல்ல, எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்பதும் ஒரு கட்டளையாய் வருகிறது. ஒன்றுக்கும் என்று சொல்லும் வார்த்தை மிக ஆர்வம் தரக்கூடிய ஒரு வார்த்தை. உங்களிடத்திலே ஏதாவது இருக்கும் என்றால் ஒன்றும் இல்லை என்று நீங்கள் சொல்ல முடியாது. ஒன்றை குறித்தும் நீங்கள் கவலைப்படக்கூடாது என்றால் ஒன்றை குறித்தும் நீங்கள் கவலைப்படக்கூடாது. இவ்வாறு கூறுவதனாலே வாழ்க்கையின் உண்மைகளை நாம் சந்திக்காமல் பச்சை நிற கண்ணாடி வழியாக அத்தனையும் பார்க்க வேண்டும் என்று பொருள் அல்ல. பாவம் உண்மையற்றது என்று நாம் நம்ப வேண்டுமா? வியாதி உண்மையற்றது என்று நாம் எண்ண வேண்டுமா? பிரச்சனைகள் ஒன்றுமே இல்லை என்று நாம் யோசிக்க வேண்டுமா? இப்படிப்பட்ட காரியங்களை நாம் உதாசீனம் செய்துவிட வேண்டுமா என்று நீங்கள் கேட்கலாம். இல்லை பிரியமானவர்களே, இங்கே பவுல் என்ன சொல்கிறார் என்றால், நாம் எல்லாவற்றையும் குறித்து ஜெபிக்க முடியும். எனவே ஒன்றையும் குறித்து நாம் கவலைப்பட வேண்டாம். நம்முடைய ஜெபம் விசுவாசமுள்ள ஜெபமாக இருக்கும் பொழுது ஸ்தோத்திரத்தோடு கூட நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது என்பது ஒரு கட்டளையாய் இருந்தாலும் பல வேளைகளிலே கவலைப்படாத சிலரும் கூட சில வேளைகளிலே கவலைக்கு இடம் கொடுத்து விடுகிறோம். ஏன் நாம் ஒன்றையும் குறித்து கவலைப்படக்கூடாது? எல்லாவற்றையும் குறித்து நாம் ஜெபிக்க முடியும். இவ்வாறு கூறும்பொழுது நம்முடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களையும் குறித்து கர்த்தரோடு நாம் பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். எந்த ஒரு காரியத்தை குறித்தும் நாம் அவரிடத்திலே பேசாமல் இருக்க வேண்டும் என்பதில்லை. நமக்கு வருகிற ஆசைகள், நமக்கு வருகிற சோதனைகள், இப்படி நமது மனதிலே வருகிற எல்லா காரியங்களையும் குறித்து நாம் அவரிடத்திலே ஜெபிக்க வேண்டும். கேம்பல் மார்கன் என்ற கர்த்தருடைய ஊழியரிடத்திலே ஒரு நாள் ஒரு சகோதரி வந்து, நம்முடைய வாழ்க்கையிலே உள்ள சின்ன சின்ன காரியங்களையும் குறித்து நாம் கர்த்தரிடத்தில் பேச வேண்டுமா என்று கேட்டார்கள். அதற்கு டாக்டர் கேம்பல் மார்கன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அருமையான சகோதரியே, சின்ன சின்ன காரியங்கள் என்று சொல்கிறீர்களே, தேவனுடைய பார்வையிலே உங்கள் வாழ்க்கையிலே காணப்படும் எந்த பெரிய காரியத்தையாவது உங்களால் சொல்ல முடியுமா என்று கேட்டார்கள். நமக்கு பெரிய பிரச்சனையாக தெரியலாம், ஆனால் அது தேவனுடைய பார்வைக்கு ஒன்றுமில்லை. சிறிய காரியங்கள் என்று நாம் எண்ணும் காரியங்களை கூட அவரிடத்திலே கொண்டு வரவே அவர் விரும்புகிறார். விசுவாசிகளாகிய நாம் நம்முடைய எல்லா காரியங்களை குறித்து மறுடத்திலே பேசுகிறவர்களாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே குறிப்பிட்ட இடத்திலே முழங்காலிலே நிற்கும் பொழுது மட்டுமல்ல, எல்லா நேரங்களிலேயும் தேவனோடு நாம் உறவாடிக்கொண்டே இருக்க முடியும். உள்ளத்திலே எண்ணங்கள் வரும்பொழுதெல்லாம் உடனுக்குடன் தேவனுக்கு அதை நாம் தெரியப்படுத்தி கொண்டே இருக்க முடியும். நீண்ட தூரம் உங்கள் வாகனத்திலே நீங்கள் பிரயாணம் செய்கிறீர்கள். உங்கள் மோட்டார் சைக்கிளிலோ அல்லது காரிலோ அல்லது ரயிலிலோ எந்த வாகனத்திலே நீங்கள் பயணம் செய்தாலும் ஆண்டவரோடே நீங்கள் எல்லாவற்றையும் குறித்து உறவாடிக்கொண்டே செல்ல முடியும். நீண்ட காலங்களுக்கு முன் வாழ்ந்த ஃபெனிலான் என்பவர், எல்லாவற்றையும் குறித்த உங்கள் விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று பவுல் கூறியதை குறித்து இவ்விதமாய் எழுதியிருக்கிறார். கவனியுங்கள், ஒரு நண்பனிடத்திலே பகிர்ந்து கொள்வதைப் போல உங்கள் இருதயத்தின் எல்லா சந்தோஷங்களையும் வேதனைகளையும் தேவனிடத்திலே பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் பிரச்சனைகளை குறித்து அவரிடத்திலே சொல்லுங்கள், அவர் உங்களுக்கு ஆறுதல் கொடுப்பார். உங்கள் சந்தோஷங்களை குறித்து அவரிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள், அவர் மகிழ்ச்சி அடைவார். உங்கள் ஏக்கங்களை குறித்து அவரிடத்திலே கூறுங்கள், அவரே அதை பரிசுத்தப்படுத்துவார். உங்களுக்கு விருப்பம் இல்லாத காரியங்களை குறித்தும் அவரிடத்திலே சொல்லுங்கள், அவற்றை மேற்கொள்ள அவர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்கள் சோதனைகளை குறித்து அவருக்கு சொல்லுங்கள், அவைகளிலிருந்து அவர் உங்களை பாதுகாத்து கொள்வார். உங்கள் இருதயத்தின் காயங்களை அவரிடத்திலே காட்டுங்கள், அவரே அதை குணமாக்குவார். நல்ல காரியங்களை குறித்து உங்கள் மனதிலே எழும்பும் வித்தியாசமான எண்ணங்களையும் அவரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். பாவமான காரியங்களை குறித்தும் உங்களுக்கு வரும் ஆசைகளை குறித்து சொல்லுங்கள். நிலைத்து நிற்க முடியாத காரியங்களை அவரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களை நீங்களே நேசிப்பதனாலே எப்படி மற்றவர்களிடத்திலே நியாயமாக நீங்கள் செயல்படவில்லை என்பதை கூறுங்கள். எப்படி மாயையான காரியங்கள் உங்களை சோதித்து உங்களை உண்மையற்றவர்கள் ஆக்குகிறது என்பதையும் கூறுங்கள். பெருமையானது எப்படி உங்கள் உண்மையான நிலைமையை மற்றவர்களுக்கு காண்பிக்காமல் மறைக்கிறது என்பதை சொல்லுங்கள். இவ்வாறு உங்கள் பலவீனங்களையும் தேவைகளையும் பிரச்சனைகளையும் அவருடைய பாதத்திலே நீங்கள் ஊற்றுவீர்கள் என்றால் அவரிடத்திலே என்ன பேச என்ற குறைவே இருக்காது. அவரிடத்தில் பேசுவதற்கான பொருளின்றி நீங்கள் இருக்கப் போவதில்லை. இந்த அட்டவணையானது ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். எந்த இரகசியமும் இல்லாத இருவருக்கிடையிலே பேசுவதற்கென்று ஒரு பொதுவான காரியம் அவசியமில்லை. அவர்கள் வார்த்தைகளை அளந்து பேசுகிறதில்லை. எதையும் இருதயத்திற்குள்ளே அடைத்து வைக்க வேண்டியதில்லை. எதையாவது பேச வேண்டுமே என்று வார்த்தைகளை தேட வேண்டியதில்லை. இருதயத்தின் நிறைவினாலே ஒருவரோடு ஒருவர் பேசுகிறார்கள். எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது என்ற எண்ணமில்லாமல் எல்லாவற்றையும் ஒருவரோடு ஒருவர் பேசுகிறார்கள். தேவனோடு கூட அப்படிப்பட்ட உறவுள்ளவர்களாக
அப்படிப்பட்ட உரையாடல் செய்கிறவர்களாக இருப்பது ஒரு ஆசீர்வாதம் என்று எழுதியிருக்கிறார். அருமையானவர்களே, எத்தனை அருமையான ஒரு சத்தியம் இது இல்லையா? நம்மிலே பலர் இப்படி கர்த்தருடைய பாதத்திலே எல்லா காரியங்களையும் நாம் கூறினாலும், எல்லா பாரங்களையும் அவர் முன்னாலே இறக்கி வைத்தாலும், ஜெபித்து முடித்த உடனே மீண்டுமாக எல்லாவற்றையும் தூக்கி நம்முடைய இருதயத்திற்குள்ளே வைத்துக் கொள்ளுகிறோம். மரங்களிலே பார்க்கிற பறவைகளைப் போல எந்த பாரமும் மற்றவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்றே அவர் விரும்புகிறார். தேனை சேகரிக்க அலைந்து திரியும் தேனீக்களைப் போல நாம் கவலையற்று திரியவே கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய வீட்டில் உள்ள கொய்யா மரத்தில் உள்ள பழத்தை குயிலோ கிளியோ வந்து சாப்பிடும் பொழுது அதை நாம் விரட்டுகிறதில்லை. ஆண்டவருடைய படைப்பை ரசித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இனிமையான குயிலின் ஒலிக்கு, அதன் பாடல்களுக்கு நாம் பரிசளிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். உண்மையாகவே அது நமக்காக பாடவில்லை. நாம் அதை கேட்கிறோமோ இல்லையோ என்பதை குறித்தும் கவலைப்படாமல் அது பாடிக்கொண்டே இருக்கிறது. ஏன் பாடுகிறது? அது தேவாதி தேவனை துதித்து பாடுகிறதா இருக்கிறது. எந்த பாரமும் இல்லாமல் பாடுகளை சுமக்காமல் பாடிக்கொண்டே இருக்கிறது. அருமையானவர்களே, அந்த பறவையைப் போல நாம் கர்த்தரை நம்பி வாழ்கிறவர்களாக இருக்கிறோமா? ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து அவரிடத்திலே நாம் பேசுகிறோமா? சற்றே சிந்தித்து பார்ப்போம். இருட்டிலே குதிப்பது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஜெபம் அல்ல. பாருங்கள், அவர் என்ன சொல்கிறார்? ரோமர் 10:17, ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். ஆம் பிரியமானவர்களே, ஜெபம் விசுவாசத்தை சார்ந்ததாக இருக்கிறது. விசுவாசம் கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்ததாக இருக்கிறது. இப்பொழுது பவுல் என்ன சொல்கிறார்? ஒரு தேவையோடு நீங்கள் கர்த்தரிடத்திலே செல்லும் பொழுது நீங்கள் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். சில வேத பண்டிதர்கள் நீங்கள் கேட்கும் காரியங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள் என்று இதற்கு விளக்கம் கொடுப்பார்கள். ஆனால் பவுல் அவ்வாறு இங்கே சொல்லவில்லை. மிக தெளிவாக தேவைகளை கர்த்தருடைய சமூகத்திலே வைக்கும் பொழுதே அங்கேதானே கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுப்பதற்காக அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் என்கிறார். ஒருவேளை நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? தேவன் என் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கப் போவதில்லை, ஏனென்றால் அநேக ஜெபங்களுக்கு இதுவரை அவர் எனக்கு பதில் கொடுக்கவில்லை என்று எண்ணுகிறீர்கள். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, தேவன் உங்களுக்கு பதில் கொடுக்காத ஜெபங்கள் இருக்கிறது என்பதை நான் விசுவாசிக்கவில்லை. தேவன் பதில் கொடாத ஜெபங்கள் இருக்கிறது என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் உங்களை குறித்து நீங்களே வெட்கப்பட வேண்டும். எனக்கு ஒரு பரமபிதா இருக்கிறார், அவர் என் ஜெபத்தை கேட்பதில்லை என்பதை குறித்து நீங்கள் வெட்கப்பட வேண்டும். நீங்கள் சில காரியங்களுக்காக ஜெபித்திருக்கலாம், அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளாது இருக்கலாம். இந்த காரணத்தினாலே தேவன் உங்களுக்கு பதில் கொடுக்கவே இல்லை என்பது பொருள் அல்ல. ஆனால் நீங்கள் ஜெபத்திற்கு பதிலை பெற்றிருக்கிறீர்கள். உதாரணம் ஒன்றை சொல்கிறேன், கவனியுங்கள். பஞ்சு தொழிற்சாலையிலே வேலை செய்து வந்தார் தகப்பனார். மகன் சிறுவனாய் இருந்தபொழுது எனக்கு மிட்டாய் வாங்க 10 காசு கொடுங்கள் என்று கேட்பான். அப்பொழுது கேட்கும் பொழுதெல்லாம் அவர் கொடுப்பார். காலங்கள் உருண்டு ஓடின. சிறுவன் வளர்ந்து சற்று பெரியவனானான். ஒரு நாள் அவன் தகப்பனிடத்திலே வந்து, அப்பா, எனக்கு சைக்கிள் வாங்கி தாருங்கள் என்றான். அதற்கு பதிலாக அவர், மகனே, இப்பொழுது உனக்கு சைக்கிள் வாங்கி தரக்கூடிய தகுதி எனக்கு இல்லை, எனவே நான் வாங்கித்தர முடியாது என்று கூறினார். இந்த சம்பவத்தை குறித்து அந்த வாலிபன் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? என்னுடைய தகப்பனார் என்னுடைய வார்த்தையை கேட்டு எனக்கு பதில் சொல்லாத எந்த ஒரு விண்ணப்பமும் இல்லை என்கிறார். பல நேரங்களிலே அவர் இல்லை என்று கூறியிருக்கிறார். அவர் இல்லை என்று சொன்ன ஒரு காரியத்தை குறித்து நான் திரும்ப வாக்குவாதமும் செய்கிறதே இல்லை என்று கூறுகிறார். என் தகப்பனார் இல்லை என்று சொல்லிவிட்டார், அதையும் ஒரு பதிலாகவே நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறுகிறார். ஆனால் இந்நாட்களிலே வாலிபர்கள் தகப்பனோ தாயோ இல்லை என்று கூறினாலும், தங்களால் வாங்கி கொடுக்க முடியாது என்று சொன்னாலும் அதை குறித்து வாக்குவாதம் செய்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அருமையானவர்களே, கர்த்தரும் நாம் கேட்டதை கொடுக்கவில்லை என்றவுடனே நம் ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுக்கவில்லை என்று கூறுகிறோம். தேவன் எப்பொழுதுமே நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார், நமக்கு பதில் கொடுக்கிறார். நமக்கு எது சிறந்ததோ அதை அவர் நமக்கு தருகிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு தேவையில்லாத காரியங்களை அவர் நமக்கு கொடுக்கிறதில்லை. அன்பு தகப்பனாக அவர் நமக்கு கொடாமல் இருக்கும் காரியங்களுக்காகவும் அவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். நிகழ்ச்சியை கவனமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கர்த்தருக்குள் சந்தோஷம் உள்ளவர்களாக வாழ்வோம் என்றால் அதுவே நம்முடைய பலன் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களை குறித்தும் அவரிடத்திலே பேசினதை குறித்து சலித்து போக வேண்டிய அவசியமில்லை.
உங்கள் உள்ளத்தில் எழும்புகிற எல்லா காரியங்களையும் குறித்து அவரிடத்திலே தெரியப்படுத்துங்கள். உங்களுடைய தேவைகளை குறித்து அவரிடத்திலே பகிர்ந்து கொள்ளும் பொழுது, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் நீர் எனக்கு தருவீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். நம்முடைய வாழ்க்கைக்கு எது தேவை என்பதை அவர் உணர்கிறாரோ நிச்சயம் அதை கர்த்தர் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். சில வேளைகளிலே இப்பொழுதல்ல, பின்னால் தருகிறேன் என்கிறார். சில காரியங்கள் நமக்கு தேவையில்லை என்பதை அவர் அறிந்திருக்கிறபடினாலே அவர் அதை நமக்கு கொடுக்கிறதில்லை. சில வேளைகளிலே நாமே தவறான தெரிந்தெடுப்புகளை செய்துவிட்டு பிரச்சனைகள் வரும்பொழுது மட்டும் அவரிடத்திலே ஓடுகிறோம். பிரச்சனைகளிலிருந்து ஒரு குறிப்பிட்ட விதமாகத்தான் நாம் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்றும் எண்ணுகிறோம். ஆனால் அந்த சூழ்நிலையிலேயும் நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது அவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆனால் அதற்கு கீழ்ப்படிய நம்மை அர்ப்பணிப்பதே சிறந்தது. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியையும் கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அவர்கள் கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்கக்கூடிய கிருபையை நேரே தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உம்மை அறிந்த உம்முடைய பிள்ளைகள் யாராவது இந்த நேரத்திலே துக்கத்தோடு இருப்பார்கள் என்றால் அவர்கள் பாரங்களை எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்திலே இறக்கி வைத்துவிட்டு உமக்குள்ளே மகிழ்ச்சி அடைய நீரே அவர்களுக்கு கிருபை செய்யும். எந்த தேவைகளை குறித்து உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கூறும் பொழுதும் நன்றி கலந்த உள்ளத்தோடு துதி ஸ்தோத்திரங்களோடு எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு தெரியப்படுத்த தேவையான அறிவையும் விவேகத்தையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் தாரும். இயேசு இரட்சகரின் வல்லமையுள்ள நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்ற பவுலின் வார்த்தைகள் நம்மை ஆழமாக பாதிக்கிறது. ஏனென்றால் சந்தோஷம் என்னும் வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் தாரக மந்திரமாக இருக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்பட்டாலும் கூட நம் வாழ்வில் வரும் சூழ்நிலைகள் நம்மை மொத்தமாக மாற்றிவிடுகின்றன. இந்த சூழ்நிலைகள் நம்மை பல பிரச்சனைகளை குறித்து அதிகமாக யோசிக்க தூண்டி நம்மை நடத்துகின்றன. இதன் வாயிலாக நாம் மன அழுத்தங்களுக்குள்ளாக கடந்து கொள்கிறோம். மனவேதனையானது நம்மை ஆட்டி படைக்கின்றன. சூழல் நிகழ்கின்றது. பிரியமானவர்களே, யோசித்து பாருங்கள் பவுலின் நிலைமையை. எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும், எவ்வளவு நஷ்டங்களை சந்தித்தாலும் அவை அனைத்தையும் இயேசுவை அறிகிற அறிவுக்காக லாபம் என கருதி அந்த சூழலிலும் மிகுந்த மகிழ்ச்சி உள்ளவராக கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கிறார். நாம் சந்தோஷமாக இருந்தால்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையை நன்கு வாழ நமக்கு தேவையான வல்லமை நமக்குள் உருவாகும். அது மட்டும் இல்லாமல் அனைத்து பிரச்சனைகளையும் சாந்தமுள்ளவர்களாக கையாள வேண்டும் என்பதை இன்று கற்றுக்கொண்டோம். அதற்கு உதாரணமாக அந்த பிரஷ் விற்பவரின் கதையும் கேட்டோம். கடைசியாக ஒன்றை குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் என்கிற ஒரு வசனத்தை குறித்தும் தியானித்தோம். இதில் அனைத்து காரியங்களையும் தேவனிடத்தில் தெரிவிக்கிறதற்கு நாம் அவரிடத்தில் பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்ற விஷயத்தையும் நாம் ஆராய்ந்து பார்த்தோம். நாம் அப்படி செய்யும் பட்சத்தில் அனைத்து காரியங்களையும் அனைத்து பிரச்சனைகளையும் அவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து விடுகிறோம். அப்படி ஒப்பு கொடுக்கும் பட்சத்தில் நாம் உண்மையாக சந்தோஷமுள்ளவர்களாக மாறுகிறோம். ஆம் பிரியமானவர்களே, நீங்களும் இதை போன்ற பிரச்சனைகள் மத்தியில் வாழ்க்கை பிரயாணத்தை செலுத்துகிறீர்கள் என்றால் இன்றைய தியானத்திற்கு உங்கள் செவியை சாய்க்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். தேவனே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் கர்த்தர் செய்கிறார். யோபு 5:9.